சொல்லக்கூடிய உபனிஷத்து, பகவத்கீதை, பிரம்மசூத்திரத்தையும் எடுத்து அதுக்கு முன்னாடி இருந்த பௌத்த மதத்தினுடைய வாதம் ஆத்மா க்ஷணிகம். க்ஷணிகம்னா என்ன? இந்த க்ஷணம் இருக்கிற ஆத்மா வேற, அடுத்த க்ஷணம் இருக்கிற ஆத்மா வேற, அதுக்கு அடுத்த க்ஷணம் இருக்கிற ஆத்மா வேற. அப்படிதான் புத்தருடைய சித்தாந்தம். மேலோட்டமா சொல்றேன். புத்தருடைய சித்தாந்தத்தைப்படி மோட்சம்ங்கிறது ஒண்ணு கிடையாது. ஒரு தீபம் எரிஞ்சுட்டே இருக்கு, தீபம் அணைஞ்சு போயிடுத்துனா என்ன இருக்கு? அது மாதிரி சூன்யம் அப்படிங்கிறது தான் புத்தருடைய சித்தாந்தம். ஆதிசங்கரர் புத்தருடைய சித்தாந்தத்துப்படி தன்னுடைய ஆதிசங்கருடைய சித்தாந்தம் மாயாவாதம் இல்லை, பிரம்மவாதி. ஒண்ணுமே இல்லைன்னு சங்கரர் சொல்லல, பிரம்மம் இருக்கு மற்றது இல்லை அப்படின்னு சொல்றார் சங்கருடைய சித்தாந்தம். அதனால சங்கரரை சரியா புரிஞ்சுக்காதவர்கள் எல்லாம் சங்கரரை மாயாவாதின்னு சொல்லுவா. அவர் மாயாவாதி இல்லை, அவர் பிரம்மவாதி. அதனாலே அத்வைத சித்தாந்தம் பண்ணினார் சங்கரர். பின்னாடி வந்த ராமானுஜர் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் பண்ணினார். அதற்கும் பின்னாடி வந்து மத்வாச்சாரியார் துவைத சித்தாந்தம் பண்ணினார். பிற்காலத்தில் வந்து அப்பய தீட்சிதர் சிவாத்வைதம்னு ஒரு சித்தாந்தம் பண்ணினார். இப்படி எல்லாருமே வேதாந்தத்துக்குள்ள பூந்து புறப்பட்டு அத்வைத, விசிஷ்டாத்வைத, துவைத சித்தாந்தங்கள் பண்ணிட்டு இருந்தா, இதுக்கு பிறகு சங்கரருடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள், விசிஷ்டாத்வைதமான ராமானுஜருடைய சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள், அப்புறமா துவைத சித்தாந்தத்தை சேர்ந்தவர்கள், இவர்கள் 3 பேரும் சேர்ந்து வாக்கியார்த்தம் போன்ற சபைகளில் வேதாந்த விசாரம் பண்ணி அத்வைதமா விசிஷ்டாத்வைதமா துவைதமா அப்படிங்கிற வாத பிரதிவாதங்கள் குதூகலமா நடந்துட்டு இருந்தது. பகவன் நாமத்தை பத்தி யாருமே கவனிக்கல. பகவன் நாமமோ இவர்களுக்கு அலட்சியமான ஒரு விஷயமா போயிடுது. அதனாலே நாம சித்தாந்தம், நாமம் அப்படின்னு சொன்னாலே அதை யாரும் ஏற்றுக்க மாட்டா, அதை ஒரு பொருட்டாதானே மதிச்சாதானே. ஆனா அதை பண்றதுக்கு தான் ஒருத்தர் கிளம்பினார், பகவன் நாம போதேந்திர சுவாமிகள். எப்படி சங்கரர் அத்வைத சித்தாந்தம் பண்ணினாரோ, எப்படி ராமானுஜர் விசிஷ்டாத்வைத சித்தாந்தம் பண்ணினாரோ, மத்வர் துவைத சித்தாந்தம் பண்ணினாரோ, அது மாதிரி பகவன் நாம போதேந்திர சுவாமிகள் நாம சித்தாந்தம் பண்ணினார். பிரம்மசூத்திரத்தினாலே நீ எதை அடையலாமோ அதை நாமசூத்திரத்தினால அடைஞ்சுடலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய சித்தாந்தம். அவ்வளவு லகுவா பண்ணினார். மகாவித்வான். நான் எவ்வளவோ பேர் நாம கீர்த்தனம் பண்ணுவா, நாம கீர்த்தனம் எப்படி மோட்சம் தரும் அப்படின்னு அவர்களுக்கு சொல்ல தெரியாது. ஆனா பகவன் நாம போதேந்திர சுவாமிகளோ சர்வ சாஸ்திரங்கள்லையும் கரகண்டவரா இருக்கு. 8 கிரந்தங்கள் பண்ணினார். அதுல முக்கியமா நமக்கு இன்றைக்கு ஒரு கிரந்தம் கிடைக்கிறது, பகவன் நாம ரசோதயம். அந்த கிரந்தம் தான் அவர் பண்ணின கிரந்தங்கள்லயே ரொம்ப பெரிய கிரந்தம். அந்த பகவன் நாம ரசோதயத்துல சகஸ்ரநாம பாஷ்யத்திலிருந்து, இதிகாசத்திலிருந்து, புராணத்திலிருந்து, வேதத்திலிருந்து, ஸ்மிருதியிலிருந்து எடுத்து 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 பகவன் நாம சித்தாந்தம் பண்ணியிருக்கார்.